நாய்களுக்கு மற்ற விலங்குகளை விட அறிவு அதிகமாக இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை மட்டும் சுட்டிக்காட்ட முடியாது, ஆனால் பல காரணிகள் இதற்கு பங்களிக்கின்றன. இதை விளக்குவதற்கு அறிவியல் மற்றும் நடத்தை அடிப்படையில் சில முக்கிய புள்ளிகளை பார்க்கலாம். பரிணாம வளர்ச்சி மற்றும் மனித தொடர்பு. நாய்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்களுடன் இணைந்து வாழ்ந்து வருகின்றன. அவற்றின் பரிணாம வளர்ச்சியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மனிதர்களுடன் நெருக்கமாக வாழ்ந்ததால் நாய்களுக்கு மனிதர்களின் சைகைகள், உணர்வுகள் மற்றும் கட்டளைகளை புரிந்து கொள்ளும் திறன் வளர்ந்தது. இந்த சமூக அறிவு சோஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்ற விலங்குகளிலும் அரிதாகவே காணப்படுகிறது. மூளையின் அமைப்பு. நாய்களின் மூளையில் உள்ள ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள மிகவும் பகுதிகள் மற்ற விலங்குகளை விட சற்று வித்தியாசமாகவும் சில சமயங்களில் சிறப்பாகவும் வளர்ந்துள்ளன. இது அவற்றுக்கு சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்து முடிவெடுக்கும் திறனை அளிக்கிறது. பயிற்சி மற்றும் சூழல் தகவமைப்பு. நாய்கள் மிகவும் பயிற்சிக்கு ஏற்றவை உயிரினங்கள். அவை கற்றுக்கொள்ளும் திறன், லார்னிங் அபிலிட்டி மற்றும் நினைவாற்றல் மெமரி சிறப்பாக உள்ளது. உதாரணமாக, ஒரு நாய் நூற்றுக்கணக்கான சொற்களையும் சைகைகளையும் கற்றுக்கொள்ள முடியும். இது மற்ற பல விலங்குகளால் சாத்தியமில்லை. சமூக இயல்பு. நாய்கள் இயற்கையாகவே கூட்டமாக வாழும் பண்பு கொண்டவை, பாக் அனிமல்ஸ். இதனால் அவை தங்கள் சூழலில் உள்ள மற்ற உயிரினங்களுடன், மனிதர்கள் உட்பட, தொடர்பு கொள்ளவும் அவற்றின் நடத்தையை புரிந்து கொள்ளவும் மிகவும் திறமையாக இருக்கின்றன. பிரச்சினை தீர்க்கும் திறன். ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால், நாய்களுக்கு எளிய பிரச்சினைகளை தீர்க்கும் திறன் உள்ளது. உதாரணமாக, உணவை பெறுவதற்காக ஒரு பொருளை நகர்த்துவது அல்லது மனிதர்களிடம் உதவி கேட்பது போன்றவை. இது அவற்றின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தகவமைப்பதை காட்டுகிறது. முடிவாக, நாய்களுக்கு அறிவு அதிகமாக இருப்பதற்கு அவற்றின் பரிணாம பின்னணி, மனிதர்களுடனான நீண்டகால உறவு, மூளையின் அமைப்பு மற்றும் சமூக திறன்கள் ஆகியவை முக்கிய காரணங்களாகும். இவை அனைத்தும் சேர்ந்து நாய்களை மற்ற விலங்குகளிலிருந்து தனித்துவமாக்குகின்றன.